வணக்கம் நண்பர்களே. ஒரு அவசரமான இடத்துல இந்த காணொளியை பதிவு பண்ணுறேன். அதாவது இப்போதான் காலை 10 மணி கிளம்பி ஷார்ஜாவை சுற்றி வந்தோம். ஒரு 20 எழுத்தாளர்கள் இருந்தாங்க. இந்த ஷார்ஜா புக் ஃபேருக்கு வந்த நண்பர்கள் அவங்கெல்லாம். அவங்க கூட ஒரு சுற்று பயணம், அருங்காட்சியகம், அப்புறம் ஒரு மீன் காட்சியகம், இதெல்லாம் பார்த்தோம். ஒரு இனிய அனுபவமாக இருந்தது. எதை பார்க்குறோங்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எழுத்தாளர்களோட ஒரு உரையாடல் சாத்தியமாயிட்டு. இதில் பெரும்பாலும் பிரிட்டிஷ் அல்லது அமெரிக்க எழுத்தாளர்கள் வரும்போது வரக்கூடிய முக்கியமான சிக்கல் உண்டு. அவங்க ஃபாஸ்ட்டாக ஆங்கிலம் பேசுவாங்க. அந்த ஆங்கிலத்தோடு நம்ம தொடர்புபடுத்த முடியாதுங்கிறது. அந்த பிரச்சனை இங்கே இல்லை. எல்லாமே அரேபிய எழுத்தாளர்கள். 1-2 பேர் கீழே ஐரோப்பிய எழுத்தாளர்கள். அவங்க யாருக்குமே ஆங்கிலம் சரியாக தெரியாது. ஒப்புநோக்க நல்ல ஆங்கிலம் பேசக்கூடியவராக நானும் இன்னொரு எகிப்திய எழுத்தாளர் தான் இருந்தோம். இவங்க கூட உரையாடிட்டே இருந்தோம். இந்த உரையாடல் வழியாக ஒரு சில மன பிம்பங்கள் உருவாகி வந்தன. அதில் ஒன்று, ஏறத்தாழ 22 நாடுகளில் அரேபிய மொழி தான் மைய மொழியாக இருக்கு. ஆங்கிலத்துக்கு சமானமாக அந்த மொழி பேசப்படுகிறது. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது எனக்கு. இவ்வளவு தூரம் ஆங்கிலம் பேசப்படுகிறது என்பது நான் எதிர்பாராத ஒன்று. ஆங்கிலம் அளவுக்கு அரேபிய மொழி பேசப்படுகிறது என்பது இன்னும் எதிர்பாராத ஒன்று. அரேபிய மொழியில் தான் இவ்வளோ பேர் எழுதுறாங்க. ஒருத்தர் பல்கேரியாவிலேருந்து வந்திருக்கிறார். அவருக்கு அரபி நல்லா தெரியும். அதே மாதிரி டுனீஷியா, ஜோர்டான், ஈராக், எகிப்து, இவங்க எல்லாருமே அரேபிய மொழியில் தான் எழுதுறாங்க. அது இன்னும் அதிர்ச்சி. அப்போ நான் கேட்டேன், அப்போ இங்கிலீஷ் அளவுக்கு அரேபியா மொழியில் எழுதுறதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும் இல்லையா, வாசக வட்டம் இருக்கும் இல்லையா? அப்படி கேட்டால் ஒவ்வொருத்தரும் சிரிச்சுக்கிட்டு அப்படி கிடையாது அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டேன். ஒன்று, அரேபியாவில் எழுதலாம் கூட ஒரு நாட்டில் அரபில் எழுதக்கூடிய ஒரு புத்தகம் இன்னொரு நாட்டில் விற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அந்த அளவுக்கான வணிக தொடர்புகள் இல்லை. இந்த மாதிரியான புத்தக கண்காட்சிகளில் தான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தொடர்பு கொள்கிறாங்க. அதாவது டுனீஷியாவிலிருந்து எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் அரபு மொழியில் எழுதினாலும் அவருடைய படைப்புகள் எதுவுமே சவுதி அரேபியாவில் அவ்வளோவா விற்கிறது இல்லை. அவருக்கு சவுதி அரேபியாவில் வாசகர்கள் இல்லை. அவர் அங்கே யாருக்கும் தெரியாது. இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு மொழியில் எழுதினா கூட அந்த மொழி பேச எல்லார்கிட்டையும் போய் சேர முடியாதுங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தான். இதை நான் இருக்கிற முன்னாடியே பார்த்துருக்கேன். வங்க மொழி தான் வங்காளதேசத்தில் இருக்குது, மேற்கு வங்காளத்தில் இருக்குது. ஆனால் மேற்கு வங்காளத்தில் நமக்கு தெரிந்த முக்கியமான வங்காள மொழி எழுத்தாளர்கள் யாருமே கிழக்கு வங்காளத்தில் பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய வாசகர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை என்பதை முன்னாடி கவனிச்சிருக்கேன். அதுதான் இங்கே இருக்கு. இரண்டாவதாக, சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் அரபி மொழி இருந்தாலும் கூட 22 நாடு அரபு மொழி பேசினா கூட அரபி மொழியில் இலக்கியம் படிக்கக்கூடியவங்க, புத்தகம் படிக்கக்கூடியவங்க ரொம்ப கம்மி. 5000 10,000 பிரதிகள் விற்கிறதே புதிய எழுத்தாளர்களுக்கு கூட குறையும். எந்த அரேபிய மொழி எழுத்தாளர் எழுத்தை நம்பி வாழக்கூடியவங்க இல்லை. ஒன்று ஊடகத்துறையில் பணிபுரிகிறார்கள் அல்லது பல்கலைக்கழகங்களில் பணிபுரிகிறார்கள். 1-2 பேர் பொறியாளர்களாகவும் வேற வேலையை பார்க்குறாங்க. முழுநேர எழுத்தாளர்கள் யாருமே இல்லை. இந்த 22 பேரில் ஒரே ஒருத்தர் தான் முழுநேர எழுத்தாளர். அது நான் தான். அவங்க பெரிய அதிர்ச்சி. அது முழுநேர எழுத்தாளராக இருக்கிறீங்களா அப்படின்னு. அதை ஏன் விடணும்? நான் சினிமா விஷயம் சொல்லவே இல்லை. ஆமாங்க, முழுநேர எழுத்தாளராக இருக்கேன், தமிழ் என்னை சப்போர்ட் பண்ணுது என்று ஒரு செய்தியை சொல்லிவிட்டேன். இருக்கட்டுமே. ஆனால் இவங்க கிட்ட பேசும்போது ஒன்று தெரியுது. இன்றைக்கு ஸ்பானிஷ், பிரெஞ்சு, ஆங்கிலம் இந்த 3 மொழிகளில் எழுதினால் மட்டும்தான் ஒரு எழுத்தாளராக மட்டுமே வாழ முடியும். மற்ற எல்லாருமே எழுத்தை நம்பி வாழ முடியாது. அப்படி பார்த்தா இந்த 3 மொழிகள் தவிர எதுவுமே கலாச்சார ரீதியாக வாழும் மொழிகள் அல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. எல்லாமே புழக்க மொழி தான். கலாச்சாரம் அதில் பெருசாக இல்லை. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். தமிழ் மொழியை விட குறைந்தது 5 மடங்கு பெரிய அளவுக்கு மக்கள் தொகை கொண்டது இந்தி. எவ்வளவு மாநிலங்களில் இந்தி பேசப்படுகிறது. ஆனால் ஒரு இந்திய எழுத்தாளர் இந்தியை நம்பி வாழ முடியாது. தமிழ் புத்தகங்கள் விற்கிற அளவு கூட இந்தி புத்தகங்கள் விற்கிறது கிடையாது. ஏன்னா இந்தியில் யாரும் படிக்க போகிறாங்க? இந்தி ஒரு பிஸ்னஸ் மொழி, அவ்வளோதான்.
இந்தியில் யாரும் புத்தகம் படிக்கிறது இல்லை. இந்திய எழுத்தாளர் என்ன சொல்லுவாங்க, என்னது 2000 காப்பி அடிப்பீங்களா உங்களுடைய நூல்களை? நாங்களாம் 500 காப்பி கூட அடிக்க மாட்டோம். அதுக்கு தமிழ் எவ்வளோ பரவாயில்லைங்கிற ஒரு மனநிறைவை நான் அடைவேன். அந்த மனநிறைவை ஒரு வகையில் இங்கே அடைந்தேன். அப்புறம் இந்த நண்பர்கள்ட்ட பேசும்போது 2-3 விஷயங்கள் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறத பார்த்தேன். ஒன்று, ஒரு எழுத்தாளராக நான் 300 புத்தகம் எழுதியிருக்கிறேங்கிறது. அது எப்படி? நான் என்ன முழு நேர எழுத்தாளன், தினசரி எழுதக்கூடியவன், எனக்கு அவ்வளோ வாசகர்கள் இருக்கிறாங்க, அந்த புத்தகங்கள் விற்குமா அப்படின்னா எல்லாமே வித்துட்டு தான் இருக்கு. எந்த புத்தகம் விற்காம இல்லை. 2, நான் தத்துவம் அளவுக்கு இலக்கியத்தையும் எழுதுறேன். இலக்கியம் தத்துவத்தை இரு கண்களாக எழுதி கொண்டிருக்கிறேன் என்பது அது அப்படி ஒரு ஆளை அவங்களுக்கு தெரியாது. இலக்கியம் எழுதக்கூடிய ஃபிக்ஷன் தான் எழுதுவாங்க. தத்துவத்தில் ஈடுபாடு கொண்ட எழுத்தாளர். அப்போ அந்த யாஹ்யாங்கிற எகிப்து மொழி எழுத்தாளர் சொன்னார், அவருடைய முன்னோர் அப்படி, அவங்க தாத்தா அப்படி இருந்திருக்கிறார், அவர் ஒரு புனை எழுத்தாளர், கூடவே அவர் தத்துவவாதியாக இருந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆனால் இந்த நூற்றாண்டில் அது இல்லாமல் ஆகிட்டே இருக்கு. இருக்கிறாங்க இப்போ உம்பர்டோ ஈக்கோ மாதிரியான தத்துவவாதி பெரிய நாவலிஸ்டாக இருக்கிறதெல்லாம் இருக்கு. ஆனால் குறைந்துட்டு வருது. எழுத்தாளர் எழுத்து மட்டும்தான், வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. 3வதாக அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குற விஷயம், எனக்கு ஒரு வாசகர் வட்டம் இருக்கு, அதுக்கு அமெரிக்கா வரைக்கும் கிளைகள் இருக்கு, என் நாவல் பேரில் ஒரு வாசகர் வட்டம் இருக்கு. ஒரு எழுத்தாளனுக்கு அப்படி ஒரு டெடிக்கேட்டட் வாசகர் அடங்கின ஒரு வாசகர் வட்டம் என்பது உலக இலக்கியத்திலே மிக குறைவு. அப்படி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னுடைய பற்றின அந்த குறிப்பில் அது இருக்கு. நாங்கள் வாரம் நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம், ஆண்டுல 3 விருதுகள் அளிக்கிறோம், ஒரு இலக்கிய விழாவை நடத்துகிறோங்கிறதெல்லாம் ஒரு சர்ப்ரைசிங்கான, நம்ப முடியாத விஷயமா தான் இருக்குது. நீங்கள் ஒரு சக்கரவர்த்தியை மாதிரி இருக்கிறீங்க அப்படி என்கிட்ட சொன்னாங்க. இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் கெத்தா சொல்லிக்கிட்டேன். கடைசி அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியை கொடுத்த, மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு விஷயம், தன்னார்வலர்களால் மட்டும் நடத்தக்கூடிய ஒரு இணைய கலைக்களஞ்சியத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்பதும் அதில் இவ்வளவு பதிவுகள் இருக்குங்கிறது. அதில் சில பதிவுகள் எடுத்து அதனுடைய நீளம், அதனுடைய அமைப்பை காட்டினேன். பெரிய ஒரு கலகலப்பு, ஒரு சலசலப்பு உருவாயிட்டே இருந்தது. ஒவ்வொருத்தரும் என்கிட்ட அதை பற்றி கேட்டுட்டே இருந்தாங்க. இது தமிழில் சாத்தியமாயிருக்குங்கிறது நமக்கு பெருமை தான் நான் நினைக்கிறேன். அப்போ பல பேர் கேட்டது உண்டு. இப்போ அரேபிய மொழி எழுதக்கூடியவங்க வாசகர்களால் நிலைநிற்கவில்லை. இந்த நாடுகள் ரொம்ப செல்வந்த நாடுகள் ஆனதுனால பல்வேறு கலாச்சார அமைப்புகளை உருவாக்கி பல்வேறு வகையில் அந்த எழுத்துக்கு பணம் கொடுக்குறாங்க. இப்போ இவ்வளவு பெரிய புத்தக கண்காட்சியை ஒரு இலக்கிய விழா மாதிரி ஷார்ஜா அரசு தான் நடத்திக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் மிக உயர்தர ஹோட்டலில் தங்குமிடம் கொடுக்குறாங்க, பயணம் ஏற்பாடு பண்ணுறாங்க, என்னென்னமோ வசதிகள் இருக்கு. இதெல்லாமே அரசு பண்ணுது. இந்த மாதிரி அரசிலிருந்து வரக்கூடிய நிதி உதவிகள் தான் இந்த எழுத்தை வாழ வைக்குது இந்த பகுதியில். அதை ஒட்டி தான் இங்கே எல்லாருமே எழுதிட்டு இருக்காங்க. சினிமா கூட அதை நம்பி தான் இருக்கு. இங்கெல்லாம் வரக்கூடிய திரைப்படங்கள் கூட அரசு உதவி பெற்றவை தான். அரசு உதவி பெறாமல் இலக்கியம் இருக்கு அப்படின்னா அப்படி எங்கேயும் இல்லை. இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டா கூட பல்கலைக்கழகங்களுடைய உதவி இல்லாமல் இலக்கியம் நிற்காது. பல்கலைக்கழகங்களுக்கு அரசு நிதி தான். எந்த ஊரில் அப்படி இண்டிபெண்ட் லிட்ரேச்சர் இருக்குன்னு எனக்கு தெரியல, இருக்கான்னு தெரியல. ஆனால் தமிழ் நமக்கு அப்படி இல்லை. தமிழில் இப்போ இருக்கக்கூடிய அரசு எழுத்தாளர்களுக்கு வீடுகள் கொடுக்குற மாதிரி சில சலுகைகள்லாம் செய்தாலும் கூட இங்கே முழுக்க வாசகர்கள் நம்பி தான் இலக்கியம் இருக்கு. பல்கலைக்கழக ஆதரவும் கிடையாது, அரசு ஆதரவும் கிடையாது. ஆகவே முழுக்க 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 நாம வாசகர்கள் நம்பி இருக்கோம். வாசகர்கள் பணம் கொடுத்து இலக்கிய விழாக்கள் நடத்துகிறோங்கிறது ஒரு புதிய செய்தி. அவங்களுக்கு சாதாரண விஷயம் இல்லை. அது சொன்னாலே அது சாத்தியங்கிறதே நம்ப முடியாது அவங்களால. இல்லை ஏதோ ஒரு ரகசிய நிதி இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. என்ன நண்பர்கள் சொல்லுவாங்க, வெளிநாட்டு எழுத்தாளர்களை விஷ்ணுபுரம் விழாக்கெல்லாம் கூப்பிடும்போது ஸ்பான்சர்ஸ் யாரு அப்படின்னு 4-5 கார்பரேட் நிறுவனங்கள் பேரை சொல்லணும். இல்லைன்னா நீங்கள் ஏதோ மதக்குழு சிறுகுழுன்னெல்லாம் நினைச்சிருவாங்க. ஏன்னா அப்படி ஒரு விஷயமே உலகத்தில் கிடையாது. வாசகர்கள் ஒரு இலக்கிய விழா நடத்துறது என்பது உலகத்தில் கிடையாது. இந்த நூற்றாண்டில் எங்கேயுமே கிடையாது. நாம் நடத்திட்டு இருக்கோம், வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கோம். 13-14 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கோம். விஷ்ணுபுரங்கிற இயக்கம் முழுக்க முழுக்க வாசகர் நிதி உதவினால மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு, மிக எளிமையாக நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் ரயில் ஃப்ளைட்டில் இங்கே இறங்கி இந்த ஹோட்டலில் தங்கி போகிற செலவு இருக்க, அது விஷ்ணுபுரம் விழாவுடைய செலவுக்கு 3 ஒன்றுன்னு சொல்லிடலாம். அப்படிதான் நாம் நடத்துகிறோம். ஆனால் நாம் நடத்துகிறோம். அந்த வகையில் மிக பெருமையாக நிறைவாக இன்றைக்கு உணர்ந்தேன். அப்புறம் என் தமிழ் சூழலை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம்
யாருமே படிக்கிறது இல்லை என்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வாசகர்களை கண்ணுக்கு பார்க்கல. யார் படிக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது. விற்பனை மட்டும்தான் வாசப்புக்குடைய ஒரே ஒரு அடையாளமாக இருக்குது. எவ்வளோ விற்குதுங்கிறது மட்டும்தான். அதுவும் பதிப்பாளர் சொல்லணும் எவ்வளோ விற்குது அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரியான புத்தக நிகழ்வுகளில் கொஞ்சம் பேரை நேரில் சந்திக்கலாம். அது ரொம்ப ஃபார்மலாக தான் இருக்கும். அப்புறம் ரிவ்யூஸ் பெரும்பாலும் ரொம்ப சம்பிரதாயமான ரிவ்யூஸ் தான். இங்கே வந்த எழுத்தாளர்களில் நான் ஒவ்வொரு நாளும் வாசகன்கிட்ட கடிதம் போடுறேன், ஒவ்வொரு நாளும் உரையாடுகிறேன், இன்றைக்கு காலையில் கூட 3-4 கடிதங்கள் எழுதிட்டு நான் வந்தேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைசிங் விஷயமா இருந்தது அவங்களுக்கு. அப்படி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது என்று சொல்லிக்கொண்டார். நிறைய பேர் அது நான் ஃபிக்ஷனைஸாக ரொம்ப புனைவாக சொல்கிறேன்னு கூட நினைச்சாங்க. இல்லை, என்னுடைய தளத்தை எடுத்து காட்டினேன். ஒவ்வொரு நாளும் வாசக கடிதம் வருது. அப்போ இலக்கியம் என்பது ஒரு வாழும் ஃபினாமினா தமிழில் இருக்கு என்பது தான் அவங்களுக்கு நான் கொடுத்த செய்தி. அது உண்மை. நாம் பெருமைப்படலாம். நமக்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு நாம் இன்னும் எவ்வளவோ தூரம் போகலாம். நாம் இவங்கள மாதிரி இல்லை, ரொம்ப தொன்மையான ஒரு கலாச்சாரம் என்ற அளவில் நாம் இன்னும் பெரிய அளவில் உலகை வெல்லும் அளவுக்கு போகலாம். ஆனால் தமிழில் நிகழக்கூடிய இலக்கிய நிகழ்வு என்பது மிக மிக அரிதான ஒன்று என்ற எண்ணம் எனக்கு வந்தது. நம்முடைய இலக்கியத்தில் தரம், நாம் எழுதக்கூடிய இலக்கியத்துடைய வீச்சு, நம்முடைய வாசகர்களுடைய தீவிரம், இது எல்லாமே உலகுக்கே ஒரு முன்னுதாரணம் தான் எனக்கு தோணிச்சு. ஒரு பெரிய அபாரமான மன நிறைவோடு இங்கே வந்தேன். இப்போ பாலைவனத்தை பார்க்கணும், அதுக்கு என்னை அழைத்துட்டு இருக்காங்க. பாலைவன பயணத்திற்காக கிளம்பி போயிட்டுருக்கேன். நன்றி, பார்ப்போம்.